வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, இன்று ஏப்ரல் 6 உயிர் சக்தி செலவாகும் வகை என்பது பற்றி பேசுகிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில். அதாவது இந்த உடல் என்கிற அந்த வாகனத்திற்கான எரிபொருள், பெட்ரோல், டீசல் எது என்று கேட்டால் அது நம்முடைய உயிர் சக்தி, உயிராற்றல் என்பதுதான். அந்த உயிராற்றல் வருகிற வழி எது என தெரிந்து கொண்டால் அது செலவாகும் வகை அறிந்து செலவு செய்வோம் என்பதுதான் இங்கே செய்தி. இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் சொல்கிறார்கள், உயிர் சக்தி நமக்கு உண்ணுகிற வகையிலே வருகிறது. பூமியின் நடுமையத்திலிருந்து தொடர்ந்து எழுகிற அலையினாலே வருகிறது, வான்கோள்களினாலே வருகிறது. அந்த வந்த இருப்பை வைத்து கொண்டு தான் நாம் செலவு செய்கிறோம் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் அழகாக குறிப்பிடுகிறார்கள். நிர்வாகத்தில் சொல்வார்கள் கண்ட்ரோலபிள் எக்ஸ்பெண்டிச்சர், அன்கண்ட்ரோலபிள் எக்ஸ்பெண்டிச்சர் என்று சொல்வார்கள். எதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியுமோ அதை நாம் கட்டுப்படுத்தலாம், கட்டுப்படுத்த முடியாததை நாம் கட்டுப்படுத்த முடியாது என்பது வகையிலே உயிர் சக்தி செலவாகும் வகையில் முதலாவதாக உடல் இயக்கம். நாம் நின்று கொண்டிருந்தாலும் நடந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்புகளான இதயம், நுரையீரல் போன்றவை தொடர்ந்து இயங்கி கொண்டுதான் இருக்கும். அதற்கு நம்முடைய உயிர் சக்தியானது செலவாகி கொண்டுதான் இருக்கும். அந்த செலவு வகையை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அதற்கு அடுத்ததாக இந்த புலன் இயக்கத்திற்காக செலவாகி கொண்டிருக்கிறது உயிர் சக்தி. அது எப்படி என்றால், நம்முடைய கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் என்று சொல்கிறோமே, 5 புலன்களின் மூலமாக ஒளியாக, சுவையாக, மனமாக அது உணர்வாக மாறிக்கொண்டு ரசாயன மாற்றம் பெற்றுக்கொண்டு இந்த உயிர் சக்தி செலவாகி கொண்டிருக்கிறது அல்லவா? அந்த செலவின் வகையை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் என்று சொல்கிறார். அதற்கு அடுத்ததாக மன இயக்கம் என்று சொல்லும்போது நம்முடைய என்ன பயன்பாடு, அதனோட நம்ம குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் தொடர்ந்து கொள்ளுகிற கவலை, கோபம், பேராசை, காமம், பொருள் பற்று இவைகளின் மூலமாக நம்முடைய மன இயக்கத்தின் மூலமாக ஆகி கொண்டிருக்கிற செலவின் வகையை நம்மால் கட்டுப்படுத்த முடியும். இந்த வகைகளெல்லாம் தெரிந்து செலவு செய்ய வேண்டும். எதெல்லாம் முடியுமோ அங்கேயெல்லாம் சேமித்து வைத்தால், எப்படி வங்கி கணக்கில் நாம் சேமித்து வைக்கிற அந்த இருப்பானது தேவைக்கு உதவுகிறதோ அதுபோலவே தான் உயிர் சக்தியின் சேமிப்பும் நமக்கு நோய்வாய்ப்படும் போது தேவைப்படும் போது அது பயன்படும் என்பதனாலே பார்த்து செலவு செய்யுங்கள் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் சொல்கிறார்கள் என்கிற செய்தியினை உங்களுக்கு சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.